சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படி பெத்த தாயிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவங்கல போயிருக்கானே, இவன் என்ன மனுஷன்? இந்த பிள்ளைகளை பெத்து வளர்த்து என்ன பிரயோஜனம்? சரி பஞ்சி அழாத, வாயை கட்டி வயிற்ற கட்டி படிக்க வச்ச ஒரு உப்பு சரட்டை கூட பிரயோஜனம் இல்லாத பயலா இருக்கான். சரி விடு, மூவங்க நான் படுக்கத பாக்கதாங்க செய்தா. சரி அவளாவது போறவா சொல்லிட்டு போலாம்லக்கா, இப்படி தம்பியை கூட்டிட்டு போறேன்னு. ஆமா நல்லா சொன்னா உன் மாவா தெரு கொண்டு வீட்டு கொண்டு கிடக்குவா. சரி கண்ணத்தோட எதையும் நினைச்சு வருத்தப்பட்டு கிடக்காதிய. நம்ம பிள்ளைகளை விட நம்ம பெத்து வளர்த்து ஆளாக்கி விடுறது நம்ம கடமை. அதுக்கப்புறம் அதுக்கு நமக்கு அதை செய்யும் இதை செய்யும் எதையும் எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்க தான் நமக்கு சங்கடமா வரும் பத்துதுங்க. அதுவும் சரிதான், ஆனா அதுக்கு பாலா போன மனசு கேட்க மாட்டேங்க. பாருங்க இப்படியே அழுதுட்டு கிடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியில பிரஷர் மண்டைக்கு ஏறி ஆசிரியர் தான் போகணும். சொன்ன கிழங்கு பேசாம போய் பாடுங்க, நான் காப்பி தண்ணி எதுவும் வச்சு கொண்டாரேன். காப்பி போடுறங்கல்ல, காப்பி குடிக்க இல்ல டீ குடிக்கியா? புஷ்பா கொஞ்சோண்டு கடுங்காப்பி போட்டு கொண்டாயா, பால் ஊத்தாண்டா. சரிதே புஷ்பக்கா பழம் கொண்டு வந்திருக்கோம். இல்ல வாரேன், பெட்ரூம்ல இருக்கேன். என்ன எடுத்துக்கக்கா. என்ன ரெண்டு பங்கு இருக்க மாதிரி இருக்கு. குடும்பம் பேசலக்கா. ஏற்கனவே உங்க மாமியார் உங்க குடும்பம் எல்லாம் சேர்த்து 5 பேர்கிட்ட இருக்கிய. அதுக்கப்புறம் இப்ப உங்க குழந்தை அப்புறம் குழந்தை மண்டாட்டி இப்படின்னு கூட ஒரு குடும்பம் சேர்ந்து இருக்கலக்கா. எல்லாரும் வரி பிரகாரம் கொடுக்கும்போது 2 இதா பங்கா தானக்கா கொடுப்பாவோ. அதே மாதிரி தான் நானும் கொடுத்துருக்கேன். ஆமா அதான் குழந்தை மண்டாட்டியும் விருந்துக்கு போயிருக்காவல்ல. என்னாச்சி உங்க மைனிகாரி கூட்டு விட்டாளா? ஆமாட்டி எங்க யாருக்குமே தெரியாது, சொல்லாம கொள்ளாம கூட்டிட்டு போயிருக்கா. இப்பதான் வெள்ளைமை பெரியமா வந்து சொன்னா பத்துக்க, அதுக்கப்புறம் தான் தெரியும். அதான் எங்க மாமியார் கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கு. பஞ்சுபட்டி என்னத்த போய் இதுக்கு போய் வருத்தப்பட்டு இருப்பாங்களே யாராவது. இந்த 2-3 நாள் திரும்பி வரப்போறாவோ. இது இன்னமா கொடுத்து முடியல. எவ்வளவு நேரம் அப்பளே ஆரம்பிச்சியா? ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது 10 நிமிஷம் பாடு. கடைசியில அங்க ஒவ்வொரு கதையா விட்டு வாரதுக்குள்ள இவ்வளவு நேரம் முடிச்சு வச்சுக்கா. சின்ன பண்ணு உன் மாமியாலங்க. பஞ்சுபட்டி எல்லா வீட்டுக்கும் போன பாத்தீங்களா? அதுல என் மாமியா கிளவிக்கு கால் வலிக்குன்னு வெளியில உட்கார்ந்து இருக்கு. சரிக்கா போயிட்டு வரேன். நீலாபுரிக்கு வீட்டுக்கு வர கொண்டு கொடுக்கணும். என்னத்த மூஞ்சியும் வர இழுக்கால தெரியல. இல்லை பூமாரி ஒரு 10 நிமிஷம் இருந்துக்கன்னா உங்க அம்மா இப்ப வந்துருவானே. வேற எங்கேயும் போயிடாத. பஞ்சி வா, வீட்டுக்கு நடந்தா நீ சரிப்பட்டு கிட மாட்டா. வெளியில செல்ல தாயிருக்கா, அப்படியே பாடு வச்சுட்டு அங்க நீ சுத்துவோம். ரெண்டு பழம் தட்டிட்டு போங்க. வேண்டாம் புஷ்பா வந்துட்டீங்க. கடுங்காப்பியாவது போட்டு தரணும் ஒரு கிளாஸ். காப்பி வேண்டாம், நாங்க 3 பேர் சேர்ந்து கொஞ்ச நேரம் மனசார பேசினாலே போதும். என் மனசுல இருக்க சுவாங்கம்லாம் பேர் பாத்துக்க. இப்ப பத்தியா செல்ல தாயை பார்க்க போவோம் வா, 3 பேர் சேர்ந்து பேசுவான்னு சொன்னே என் மனசுல சந்தோஷம் வந்துட்டு பத்தியா. சரி போயிட்டு வரணும், அப்புறம் கொஞ்சம் கழிச்சு வந்து காப்பி போட்டு கேட்க என் பங்குதா. சரி தே எங்க மக்களே 3 பேர் ஆளுக்கு 2 தின்னுங்க. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ? இல்லம்மா வேர்க்கடலை வித்துட்டு இருக்கேன். என்ன கேட்டே நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? நீ கேட்கக்கூடிய கேள்வி அப்படி. நான் என்ன வேர்க்கடலே வித்துட்டு இருக்கேன், ஒர்க் தானே பண்ணிட்டு இருக்கேன். நீ பாத்துட்டு தானே இருக்க. பொறவி என்ன கேள்வி இப்படி? ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு? நல்ல நக்கல் பண்ண படிச்சிருக்கீங்க. இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. அத எவ்வளவு அக்கறை உங்க மேல பாசத்துல ஜூஸ் எதுவும் வேணுமா அப்படின்னு கேக்குறதுக்கு வந்திருக்கேன். நீங்க என்னன்னா இப்படி பேசுறீங்க? எப்படி பேசுறேன்னு சொல்லிதான் நான் பேசுறேன். ஒர்க் பண்ணணுமா இல்லன்னா கம்பெனில சீட்டை கிழிச்சு அனுப்பிட்டுருவான். கொஞ்சம் முன்னாலதான் காஃபி குடிச்சேன், அதனால காஃபியோ ஜூஸோ ஒண்ணு வேண்டாமா. சரிம்மா கோவப்படாத. இன்னைக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, உன் சொல்லுதான் நான் கேட்பேன். உட்காரு, என்ன ஏதுன்னு பேசி தீர்த்து விடுவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் துணி துவைக்க போறேன். அதான் எதுவும் வேணுமான்னு கேட்க வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, அதான் வாஷிங் மிஷின் இருக்கு, அப்புறம் எதுக்கு துணி துவைக்க போற? போர் அடிக்கலங்க, அதான் சரி துணி துவைக்கலாம்னு நினைச்சேன். வேலைக்கு போட்டான்னு சொன்னாலும் நீங்க கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. வேலைக்கெல்லாம் ஒண்ணு போக மாட்டேங்கிறீங்க. எதுக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன்னு ஒண்ணு சொல்லல. உன் விருப்பம் வேலைக்கு போனா போ, அப்படி இல்லன்னா கட்டாயம் இல்ல வேலைக்கு போகணும்னு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா கை நிறைய சம்பளம் வாங்குதேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ வேலைக்கு போற அளவுக்கு நம்ம வீட்டுல தேவை அப்படின்னு இப்போதைக்கு இல்ல. ஓரளவுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கதான் செய்தேன். பிறகு என்னமா பணம் சேர்த்து வச்சு என்ன செய்ய போறோம்? என்ன சொல்லுதோம்னா நீ வேலைக்கு போ, வா விருப்பம்னு சொல்லியாச்சு. ஆனா என்கிட்ட தனிப்பட்ட முறையில கேட்டா நீ இப்போதைக்கு வேலைக்கு போக வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். அதுக்காண்டி வீட்லயே வச்சு அடிமைப்படுத்துனேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் நினைச்சிடாதம்மா. நானும் சும்மா தானே இருக்கேன், நல்லா படிச்சிருக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னால வேலைக்கு போனேன், அதான் யோசிச்சேன். நீ வேலைக்கு போறதா இருந்தா நீ காலையில டக்குன்னு கிளம்பி எடுத்து ஒரு 9 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிருவேன். எனக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும். அப்படி இல்லைன்னா சென்னைக்கு வர சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு இப்ப கதை. அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கே டென்ஷன் பிடிச்ச வேலை தான், உனக்கே தெரியும். வேலைக்கு போயிட்டு வந்தா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அந்த உடனே எப்பண்டா சாப்பிடுவோம், எப்பண்டா தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கும் ஏகப்பட்ட ஒர்க் ப்ரெஷர் இருக்குமா. இந்த லைஃபே மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நான் ஒரு பக்கம் வேலை பார்க்க, நீ ஒரு பக்கம் வேலை பார்க்க, பணம் கொட்ட தான் செய்யும். இதுல எனக்கு நைட் ஷிஃப்ட்னு வச்சுக்கேன், ரொம்ப போர் அடிச்சு போகும். பகல்ல எவ்வளவு நேரம் தான் நானும் தூங்குவேன். நீ வேலைக்கு போயிருவ, நான் பேசாமல கிறுக்கு பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருப்பேன். பேச்சு தன்னைக்கு எங்க அம்மா இருக்காங்க, போன் இருக்கு பாக்குறதுக்கு. இருந்தாலும் நீ இல்லாம ஒரு மாதிரி இருக்கும் பாத்துக்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, கல்யாணம் முடிய முன்னாடி வேலைக்கு போற பொண்ணுதான் கண்டிப்பா வேணும்னு சொல்லி ஒத்த காலம் நின்னு கட்டிக்கிட்டேன்டா. கல்யாணத்துக்கு ஒரு கடைசியில அவ ஒரு பக்கம் ஒரே மாசத்துல வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா, நானும் ஒரு பக்கம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். லைஃப் அப்படியே டோட்டலா மாறி போயிட்டு நான் ஆபீஸ்ல இருந்து வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுதான் என் ஒய்ஃப் வருவா. அதுக்கு முன்னால நான் போய் காஃபியை போட்டு ஒரு தேயிலே உட்காந்து இப்படி குடிப்பேன். சவத்தப்பட்டு 4 சோறு அப்படியே பார்த்துட்டே தான் இருப்பேன். எவ்வளவு நேரம் தான் போனை பார்க்க, எப்போ வருவான்னு காத்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அவ வந்தன, அவளும் டயர்டா இருப்பாளாம், அவளுக்கு ஒரு கப்பு காஃபியை போட்டு கொடுப்பேன். அப்புறம் அந்த 2 பேரும் சேர்ந்து ஏதாவது டிஃபனை பண்ணி சாப்பிடுவோம், இல்லைன்னா ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து அப்படியே சாப்பிடுவோம்.
அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலே எந்திக்கணும். அதுக்கப்புறம் சமையல பண்ணணும். அறக்க பறக்க 2 பேரும் ஒரே ஓட்டம். இதுக்கடையில பியாச எடுக்க நேரம் கூட இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை லீவு எப்படி போகுதுன்னே தெரியாது. காலையில 2 பேரும் லேட்டா எந்திப்போமா, மத்த நாள் சீக்கிரம் எந்திக்கனால. அதுக்கப்புறம் நீ செய்ய நான் செய்யன்னு ஒரே பிரச்சனையும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிடாதனால 2 பேருக்குள்ள மனசு ஒரு மாதிரி வருத்தப்பட்டுட்டு ஒரே சண்டையுமா தான் இருக்கும். என்னடா இது, நம்ம தான் கை நிறைய சம்பளம் வாங்குதமே, போறவு எதுக்கு இப்படி கட்டாய வேலைக்கு வர பொண்ணுதான் வேணும்னு இப்படி அடம் பிடிச்சி கட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சேன். அந்த டைம்ல ஆபீஸ்ல நாங்க எல்லாரும் சேர்ந்துட்டு, டேய் உன் ஒய்ஃபுக்கு என்னடா பிடிக்கும், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா 2 பேரும் அப்படிலாம் கேட்டேன். அப்புறம் அவன் திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். அந்த கேட்டேன், டேய் என்னடா இது, கல்யாணம் முடிஞ்சு 5-6 மாசம் ஆச்சு, உன் ஒய்ஃபுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் எதுவுமே எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கேன். அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அப்பதான் சொன்னான், நாங்க 2 பேரும் இப்படி வேலைக்கு அங்கேயும் இங்கேயும் சாவாடிட்டே இருப்போம். கடைசியில அவளுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியாது, எனக்கு என்ன பிடிக்குன்னு அவளுக்கு தெரியாது, இப்படிதான் எங்க லைஃபே போயிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப சங்கடப்பட்டுட்டான். அப்படியா? அன்னைக்கே ஒரு முடிவு எடுத்து அவன் ஒய்ஃப்ட்ட போய் கேட்டிருப்பான் போல, உனக்கு வேலைக்கு போகணும் விருப்பம் இருந்தா நீ போனா போதுமா, என் கையில சம்பளம் இருக்கு, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, பணத்தை வைக்காண்டிலாம் நீ ஓடி ஓடி உழைக்காண்டா அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த பிள்ளைக்கு மனசுல என்ன இருக்குங்கிறதே. என்னங்க சொல்றீங்க? அந்த பிள்ளை ஒரே அழுகையா. என்னது, அழுதுச்சா? ஆனா ஆசைப்பட்டு தாங்க வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஆனா நாள் ஆகதான் கொஞ்சம் என்னடா இது இப்படி மிஷின் மாதிரி ஓடிட்டே இருக்கோம், சம்பளம் நிறைய வரதான் செய்யுது, ஆனா நிம்மதி இல்லாம ஒரு மாதிரி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாம இப்படி இருக்கோமே அப்படின்னு எனக்கு மனசு சங்கடமா போச்சு அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லியிருக்கு. அதனால நான் இப்போதைக்கு வேலைக்கு போல, ஆனா கண்டிப்பா தேவைன்னு வரும்போது நான் பின்னால வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேலையை விட்டுட்டான். அதுக்கப்புறம் சும்மா இருக்கணும்ல, போர் அடிக்கும்ல, அதான் சாயந்தரம் போல ஒரு 4-5 பிள்ளைகளை வச்சு டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு இவன் ஓகே சொல்லிட்டானா. இப்போ இவன் ஆபீஸ்ல இருந்து போக முன்னால இவனுக்கு சுட சுட காஃபியா, ஒரு பக்கம் சுண்டலாம், ஒரு பக்கம் பால் கொழுக்கட்டையா, இந்த மாதிரி வகை வகையா டெய்லி வருமா. ஜாலியா அவன் சாப்பிட்டுட்டு நல்ல ராஜா மாதிரி இருக்கான். 2 பேருக்கும் பேசுறதுக்கு டைம் கிடைக்கி, ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப சண்டை சச்சரன்னு எதுவுமே இல்ல, லைஃபே நல்ல ஸ்மூத்தா ஜாலியா போயிட்டு இருக்குன்னு சொன்னான். என்ன சொல்ல வரேன்னா, பொம்பளையில பூட்டி வைக்கும் வீட்டுல, வேலைக்கு போக வேண்டாம் வீட்லயே இருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்க விருப்பம், வேலைக்கு போனாலும் போகலாம், போகட்டாலும் பிரச்சனை இல்ல. அவங்கவுங்க வீட்டு சூழ்நிலையை பொறுத்தது, புருஷனை பொறுத்தது, பொண்டாட்டியை பொறுத்தது. நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. இப்ப நீனே முடிவு எடுத்துக்க, உனக்கு வேலைக்கு போனாலும் போகலாம், போகட்டாலும் பிரச்சனை இல்ல, எனக்கு எதுனாலும் ஓகே தான். சரிங்க, அப்ப நான் யோசிச்சு சொல்றேன். சரிம்மா. நல்ல அழகா இவ்வளவு நேரம் பாடு பேசிட்டு இருக்கீங்க, இப்ப மட்டும் உங்க கம்பெனில உங்க சீட்டை கழிச்சு வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்களோ? எதுக்கெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, அதுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் பெர்மிஷன் உண்டு. எப்ப பார்த்தாலும் சும்மா வேலைன்னு பாத்துட்டு இருக்க முடியல, அதனாலதான் வீட்டுல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அப்பப்போ ஒய்ஃப் கொஞ்சம் பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு தானே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தந்திருக்காங்க எங்களுக்கு. சரி, அப்ப நீ போய் வேலையை பாரு, நான் வேலையை பார்க்க போறோமா. இல்லதாயி, நிறைஞ்ச வீட்டுல இருந்து சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அந்த பழத்தை கையில வாங்கும் போது. வரவு பழம் லட்டு விட்டு நிறைய வர தந்திருக்கேல. இருக்கட்டும் பெரியமா, குடுக்கணும்ல. என்னக்க நிறைய தந்திருக்கேன், ஆளுக்கு 2 பழம் பிச்சுதுன்னா சரியா போகும். என்னக்கா பொட்டியில 5 வகை பழம் இருக்கு, குடுக்கணும்லக்கா நாத்தனாருங்க முறையில. இது வேறையா இல்லாம குடுக்கா. என்னதான் இருந்தாலும் என் மொவளுக்கு ஒத்த நாத்தனார் அவதானக்கா, கூடுதலா குறைவோ. என்னதான் இருந்தாலும் என்னத்தையும் சொல்லிட்டு போட்டோம், அவ இருப்பான்னு நினைச்சேன். பெரியமா வெளிய எங்கேயும் போயிருக்காளோ? ஆமாமா, விஷயம் தெரியாதா? அம்மையும் மவளும் சேர்ந்து ஏதோ பொட்டி கடை திறக்க போறவளா நம்ம ஊர்ல. இந்த ஐடியா என்னையில இருந்து வந்துச்சு? என்னவோ தெரியல, என்ன மாயமோ 2 பேரும் திடீர்னு ஞானோதயம் வந்து அங்கேயும் உருண்டுட்டு கிடந்தாவோ. நானும் என்ன ஏதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரியுது, 2 பேரும் ஊர்ல பொட்டி கடை தரலாம்னு சொல்லி ஒரே முடியல திரிதாளுவா. அங்கிட்ட வந்து துட்டு அது இதுன்னா நான் அதுல பேசாம இருந்துகிட்டேன், மூச்சே கட்டல. கேட்டேன், அங்கேயும் அப்படிதாக்கா, என் மொவ வீட்லயே வந்து துட்டும்பா. இல்ல தாயி, உன் மொவளையும் மருமனையும் அணக்கம் காட்டிட சொல்லிடுறத, துட்டுக்கு வருவாளுவா பாத்துக்க. அறவு என்னன்னு தெரியல, கையில இன்னும் 1000 துட்டு என்ன வச்சிருந்தாலும் என்ன தெரியல. அதை வச்சு ஏதோ 5-6 ஜாமான வாங்கி போடணும், வீட்டுல இருக்க அந்த சட்டி புட்டி எல்லாம் தூக்கிட்டு போய் காப்பி ஏப்பியே போடணும், வீட்டுல இருக்க டிவியும் கொண்டு வந்து அங்க போய் மாட்டணும் அப்படின்னு கிடக்காளுவா. சரி, என்னத்தையும் ஒண்ணு செய்து வியாபாரம் பார்த்துக்கு முன்னேறிட்டு. ஆனா அப்படிதான் நினைச்சேன், கையில துட்டு இருந்து கொடுத்தேன்னு வச்சுக்கேன், அவளுக்கு அது தொக்கா போவோம். நஷ்டம் தெரியணும்லாமா, நம்மளாம் அந்த காலத்துல அப்படியே நடந்தோம். எப்பா என்ன கஷ்டம் தெரியுமா எங்க வீட்டுல எல்லாம். அந்த கஷ்டம்லாம் இப்ப யாருக்கா படுதா? அப்படி சொல்லுக்கா, எந்த கஷ்டம் தெரியாம இருக்கனாலதான் அவளாம் துள்ளிட்டு தெரியுதா. நான் துட்டை மட்டும் காணிச்சு, சரி நம்ம ஒரு 5000 புடி 10000 புடி பொட்டி கடை தர அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் 5 நாள்ல காசை கறியாக்கி கட்டமனாக்கி போடுவா. அடுத்தால சும்மா இருப்பாளா? என் மருமகளை பத்தி எனக்கு தெரியாதா? துட்டை பார்த்த கை சும்மா இருக்குமா? உடனே என்கிட்ட அடுத்தால ஊர்வலாம் பாத்துட்டு இருப்பா. வந்துட்டு சொல்லுதுக்கு என்ன சொல்ல தாயி, 5-6 துட்டு சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன், எல்லாம் உண்டாம தின்னாம சீட்டு நாட்டு போட்டு சேர்த்ததுதான். என் மோவன் என்ன கவர்மெண்ட் உத்தியோகமா பாக்கா. இப்பதான் அந்த பையலுக்கு கொஞ்சம் பொறுப்பு அந்த மாதிரி கொஞ்சம் வேலை சொல்லிக்கு போயிட்டு இருக்கான். நாளைக்கு புள்ள குட்டின்னு வந்துச்சுன்னா என்ன இருந்தாலும் செலவு ஆகுதானே செய்யும், பிள்ளைக்குன்னு வச்சிருக்கேன் நம்ம. அதுக்கு சொல்லுது நேசந்தாக்கா, இப்ப கையில கொடுத்துறாத. நாளைக்கு பேரன பேத்தியா வந்தானா ஏதாவது படிக்க கிடைக்க ஒரு துட்டை இந்த பேங்க்ல போட்டுச்சுன்னா அதை வச்சு படிக்க கிடைக்க வச்சுடுவாங்களா. ஆமாமா, நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். நான் ஒருத்தி எல்லாரும் உட்கார சொல்லுறதுக்கு இல்லாம காப்பி தண்ணி எதுவும் போட்டு கொடுக்க இல்லாம நம்ம பாட்டு கதை பேசிட்டு இருக்கேன். ஏமா உட்காருங்கம்மா, இந்த கட்டிலுங்கன்னு கிடந்துச்சு, நான் அதுல கழுவி புற சொல்லிட்டு போட்டேன், இந்த கட்டில எடுத்து வாடியாரேன். இல்ல எல்லாரும் உட்காருங்க, 5 நிமிஷத்துல காப்பி தண்ணி போட்டு கொண்டாடேன். வேண்டாம்க்கா, நேரம் வராது, இந்த வீட்டுக்கு வேற போனோம். அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சு அங்க இங்கன்னு ஒவ்வொரு வீடா பாடு பேசி நேரம் விட்டு நேரம் ஆயிட்டுக்கா. என்னது இருங்களா, எங்க ஓட போற? ஒரு 5 நிமிஷம் இரு, காப்பி தண்ணி போட்டு கொண்டாரேன். ஆண்ட பெரியமா சொன்னா கேளுங்க, காப்பி எல்லாம் போற குடிச்சுக்கலாம், என்னைக்குனாலும் உள்ளது தானே. அடிக்கேத்த மூடிக்கேத்த சாடி மாமியாலும் மறுபோலும் வேண்டாம் கழுவா. சின்ன பொண்ணு என்ன காப்பி தானே? ஆமா சின்ன பொண்ணு, மயக்க வர மாதிரி இருக்கு, காப்பி வாங்கிதா. காப்பி தானே, ஸ்பெஷல் காப்பி நான் போட்டு தரேன் உங்களுக்கு எங்க வீட்டுல போய்.
நான் ஸ்பெஷல் காப்பி போட்டு தரட்டுமா எங்க வீட்டுல போய்? ஏ சின்னப்படி, எனக்கு காப்பியே பிடிக்காது. இது எப்பத்துல இருந்து? கொஞ்சம் முன்னால இருந்து 4 to 5:30 ராகு காலம் எமகண்ட எல்லாம் சேர்ந்து வரதான். அதனால அந்த நேரத்துல நான் காப்பி குடிக்க மாட்டேன். விட மாட்டோம்ல. ராகால எமகண்ட எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் காஃபியை போட்டுருவோம்ல. வயாம கெஞ்சுதால அப்படி என்னவா இருக்கும் அந்த ஸ்பெஷல் காப்பில? சரி எதுக்கும் கொஞ்சம் கழிச்சு வீட்டுக்கு போய் போட்டுதான் கேப்போமா? அப்படி என்னதான் கலந்துருக்குன்னு கேப்போம் அந்த ஸ்பெஷல் காப்பில. ஸ்பெஷல் காப்பின்னு சொல்லும் போதே எனக்குள்ள ஒரே ஆர்வமா இருக்கு. சரி, ராகால எமகண்டா எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்க வீட்டுக்கு போறோம்னா எனக்கு அந்த ஸ்பெஷல் காப்பியை போட்டுதா சரியா? ஆமா, அந்த ஸ்பெஷல் காப்பில அப்படி என்னதான் ஸ்பெஷல்? 4 முடி எல்லாரும் எதுல காப்பி போடுவாங்க? வேற என்ன, பாலுல தான். அல்படி பால்ல போடுறது சாதா காப்பி, பால் டாயில போடுறது ஸ்பெஷல் காஃபி. எப்படி வசதி? ஸ்பெஷல் காஃபியை ஒண்ணு போட்டுருவோமா? போந்தல 4 கிடையாது, 7 கிடையாது, போந்தல. வசந்தி, யாங்க திரும்பி நிக்கமா? ஏன் உன் புருஷன் தேடி வரன்னு சொல்லி யாரை இப்படி கிளம்பி நிக்கோ? ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் திரும்பி நின்னேன். தெரியுமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம தெருவுல புருஷன் மேல அப்படி ஒரு பயபக்தியோட இருக்குது நம்ம 4 முடி மட்டும்தான். வேலைக்கு வர புருஷன் அடுத்த தெருக்கிட்ட வந்துட்டு இருக்காரு அப்படி லேசா நியூஸ் கிடைச்சா போதும், எங்க அக்கா 4 முடி ஒரு செம்பு தண்ணியோட வாசல்கிட்டே வழி மேல விழி வைத்து காத்திருக்கோம். உடனே வீட்டுக்குள்ள புருஷனை கூட்டிட்டு போய் காபி வேணுமா, டீ வேணுமா, ஜூஸ் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு ஒரே கவனிப்பு. அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு மல்லிப்பூ மாதிரி சில பல இட்லிகள், அதுவும் குருமா சட்னி சாம்பாரோட. வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளம் ஏத்திட்டு இருக்கா. அப்படியே எதிர்மறையா சொல்லி நம்மள அசிங்கப்படுத்திட்டு இருக்காளே. 4 முடி புருஷனுக்கு சேவை செய்யறத காண கண்கோடி வேணும். சமம்மா, ஆச்சரியமா இருக்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்டாட்டியா? புருஷன் அந்த அளவுக்கு நல்லா கவனிச்சுக்கிட்டு போல இருக்கம்மா. ஆமா, வேற என்ன செய்ய? புருஷனா வந்துட்டாருன்னா எல்லா சேவகம் செஞ்சுதானே ஆகணும். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்வேன். இப்படி எல்லாமே நெசம்னு நிலாமரிக்கு மாமியார் நம்பிட்டு. ஆமா சின்னப்படி, உண்மையிலே அப்படிதான் போல இருக்கு. நான் முதல்ல ஏதோ நக்கலா சிரிக்கின்னு நினைச்சேன். இப்போ பாத்தியா அப்படியான்னு கேக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சின்னப்படி. நான் கூட முதல்ல என் மண்ட பழத்தெல்லாம் தண்டவளம் ஏத்துதியோன்னு நினைச்சு பயந்துட்டு பாத்துக்க. இப்போ அவங்க சொன்ன போறதான் நல்லவே புரிஞ்சு பாத்துக்க. என்னை பத்தி நல்ல விதமா தான் சொல்லியிருக்கேன். அவங்க நல்ல விதமா தான் புரிஞ்சிருக்காங்கன்னு. சரி 4 முடி, அப்போ கிளம்புவோமா? சரி, அப்ப கிளம்புவா. போயிட்டறேன். சரி சொல்ல தாயி, வரு, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டு தான் போனேன்னு. சரிக்கா, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டு போய் என்ன எத்த போயிட்டறேன். சரிமா வசந்தி. தெரியுமா நேத்து ராத்திரி நம்ம 4 முடி அக்கா வீட்டுல இருந்து ஒரேடியா எம்மா எப்பான்னு சத்தம் கேட்டு இருக்குமே. ஆமா சின்ன பொண்ணு கேட்டுச்சு. யார் சத்தம் போட்டாது? யாரு 4 முடிக்கு புருஷன் தான். என்னமா சொல்லுத? நேத்து ராத்திரி 4 முடி அடிச்ச அடியில மனசை வாய பிளந்துற பார்த்தாரு. இழுத்து வாங்கிட்டாளோ? இழுத்தா வெளுத்து கட்டிட்டு 4 முடி போயிட்டாரு. என்ன ரகசியம் பேசிட்டு இருக்க? உங்களை பத்தி நான் உண்மையை சொன்னேன். அங்க வந்ததுக்கு என்ன பிஞ்ச செருப்பாலே அடிக்கணும். சின்ன பொண்ணு 4 மணி நல்ல சுவாடி பொறுத்தா. 2 பேரும் அடிப்படி போடுதாலும் அடுத்த நிமிஷம் ஒன்னா சொன்னா சேர்ந்துக்கிட்டாலுவா. இதெல்லாம் பார்க்கும்போது யாமார் மூலம் மாசமா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கூடிய சீக்கிரம் அந்த ஆசை நிறைவேறணும் கடவுளே. என்ன மச்சான் சாப்பிடலையே நீங்க? இல்ல மாப்ள, நான் என்னைக்கு லேட்டா தான் சாப்பிடுவேன். நீங்க சாப்பிடுங்க, நீங்க தான் புது பொண்ணு மாப்ள, விருந்து உங்களுக்கு தானே. தம்பி உண்மையை சொல்லணும்னா உங்க மச்சானுக்கு பிரியாணினாலே பிடிக்காது. அதுலயும் செவ்வாய்க்கிழமைன்னா சிக்கனு மட்டனு முட்டை அதெல்லாம் அறவே தொடப்பட்டாரு. அவர் எப்பவுமே டயட் கண்ட்ரோல்ல தான் இருப்பாரு. சூப்பர் அண்ணி. ஆமாமா, அவருக்கு எப்பவுமே இந்த மாதிரி இந்த கொழுப்பு சத்து உள்ள பொருட்கள்லாம் திங்கிறதுக்கு பிடிக்காது. அவர் எப்பவுமே வெஜிடபிள்ல தான் இறங்குவாரு. சூப்பர். நான் கூட வெஜிடபிள் தான் சாப்பிடுவேன் அண்ணி. எப்பவுமே சோறு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடவே மாட்டேன். எப்பவுமே சூப்பரா இந்த மாதிரி அழகா இருக்கும்னு நினைப்பேன். ஆமாமா, அதே மாதிரிதான் என் புருஷனும் பாத்துக்க. லங்குச்சி, இதுக்கு மேல நமக்கு இருந்தா நம்மள டேமேஜ் பண்ணிடுவான். சுப்புங்கமா. உன் மச்சான் என்னவோ கூப்பிடுதாரு, என்ன ஏன்னு காட்டு வரேன். அதுக்குள்ள நல்ல நைய நறுக்கு சாப்பிடுங்க. கள்ளத்தினால கரையக்கூடிய வயசு. அவ்வளத்தையும் நல்ல அள்ளிய நல்லா சாப்பிடுங்க. நிறைய வேற இருக்கு பிரியாணி சிக்கனுக்கு எல்லாம். சரிக்கா. என்னங்க வாட்டி டொங்கு குசுக்கு சொந்தக்காரா வந்திருக்கனா மட்டும் இழிச்சுக்கிட்டு வருவாரு. நம்ம வகையாரெல்லாம் வந்திருந்தானா அவருக்கு கொள்ளை எடுத்துருமே. வாட்டின்னு கூப்பிடுதாரு. என்னத்த சொல்லுது கொண்டாடுறதுக்கு கூப்பிடுதாரு தெரியல. என்ன வை ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு வாரேரு. எங்க வீட்டுல இருந்து ஒரு ஆள் வந்துடப்படாத. ஒரு மாதிரிதான் மார்க்கமா வாரேரு. வீட்டுல இருந்து யாராவது என்னைக்கு வாராவளா? இன்னைக்குதான் அந்த பையன் வந்திருக்கான். சரி, பொண்டாட்டியோட வந்திருக்கானே, புதுசாங்க கல்யாணம் முடிச்சு வந்திருக்கான். அந்த நேரத்துல நம்ம விருந்து வைக்காம எப்படி? நான் பாத்துட்டு தான் இருக்கேன். ஒரு மாதிரி அங்க இருக்கு இங்க இருக்கு, அங்க கீழே மரம் சாடுதீரு. என்ன போட்டுன்னு வச்சுக்க மண்டபத்துல பேத்துறமத்துக்கா. அடியும் மனசே வா தெரு கொண்டு வீட்டு கொண்டு கிடக்குவா. கெட்டின புருஷன் தாண்டினா இவன் தம்பிக்கு விருந்து போடு. நான் ஒண்ணு வேண்டான்னு சொல்லல, எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தேன்லாட்டி எனக்கு ஒரு உருண்டு பிரியாணியா ஒரு தட்டுல வச்சு தாரையாட்டி. அதை விடு, பிரியாணி பிடிக்காதுன்னு சொல்லுது அவங்கிட்ட. இந்த லட்சணத்துல சிக்கனோ மட்டனோ மண்ணாங்கிட்டியும் ஒண்ணு திங்க மாட்டார் செவ்வாய்க்கிழமான்னு சொல்லுத.
மழையா நின்று மழையா பொழிதாரு. ஏகப்பட்ட பிரியாணி இருக்குன்னு நினைச்சேன், பார்த்தா கொஞ்சோண்டு தான் வச்சிருக்கேன். நானும் அளவு கணக்கு தெரியாம வச்சுட்டேன். இப்போ எனக்கு மட்டும் தான் இருக்கு. அந்த பையலாவது சாயந்தரம் தான் ஆபீஸ் போயிட்டு வருவான். சரி வந்தோன்னு அவன் எதுவும் திங்க மாட்டா, காபி தான் குடிப்பான். சரி இவருக்கு என்னன்னு போடா, இவர் எங்கேயா வெளியே போய் திம்பாருன்னு பார்த்தா நிலையழிஞ்சு நிக்கிறேன். நானும் வாய் தெரியாம சொல்லிவிட்டேனே, சிக்கன் மட்டன் செவ்வாய்க்கிழமை திங்க மாட்டாருன்னு. எப்பப்பா எல்போடு என்ன வறுத்து வராரு. உமருக்கு பிரியாணி செஞ்சு தராமல இருந்தா இதுக்கு முன்னால என் பிரியாணியை கண்ணிலே கண்டது இல்லையா? எதுக்கு இப்படி அலப்புற மாதிரி வாராரு? ஏய் என்ன கிட்ட எனக்கு பிரியாணி செஞ்சிருந்த இதே மாதிரி வாரத்துல 2 நாள் பிரியாணி, வாரத்துல 2 நாள் விடு, ஒரு நாள் ஒரே ஒரு நாள் பிரியாணி செஞ்சிருந்தா கூட இந்த நட நுழைய முடியாத அளவுக்கு ஆயிருப்போம். டி பாத்தியாட்டி என்ன ஒல்லி குச்சி ஓம குச்சி கொசு என்னெல்லாம் சொல்லுது, அந்த மாதிரி தான் இருக்கேன் நான். ஊர்ல 4 பேர் நக்கல் பண்ணதாருவா, உன் பொண்டாட்டி சோறு போடுவாரா இல்லையான்னு நாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு விக்கவா கக்கவான்னு தெரிஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு உன் தம்பி கிட்ட வச்சுட்டு இப்படி எல்லாம் சொல்லுத, எனக்கு என்ன வியாவலாதியா வருது தெரியுமா? ஆனாலும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். இனி ஒருத்தம் வச்சுக்கோ உனக்கு ஒன்னே போடுவான். வரம் தேவையில்லாம பேசி சண்டை இழுக்காதியும். கடைசியில நான் என்னவா ஒண்ணு பேசுவேன், உடனே எல்லாருக்கும் என்ன கண்ணுல கண்டாலே ஆக மாட்டுக்கு. சுப்புலட்சுமி இல்ல அவளை ஆக்குங்க, அவளை விரட்டுங்கன்னு சொல்லி சொல்லுதாவோ. ஒரு கடன் இருந்தா ஒரு ஹீரோ இருப்பா, ஒரு ஹீரோயின் இருப்பா, அதுக்கு ஒரு வில்லி இருக்கதானே செய்வா. அப்போ என்ன கண்டா மட்டும் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. நல்லா இருப்பியா? நீங்க பேசாதீங்க, நீங்க பேசவே திருப்பி திருப்பி பேச வேண்டியிருக்கும், கெட்ட பேரை ஏக்க வேண்டியிருக்கும். நான் நல்லவளா இருந்துட்டு போறேன், இல்ல கெட்டவளா இருந்துட்டு போறேன், என்னன்னு போங்க. கையில துட்டு வச்சிருப்பீல்ல, வெளியில போய் பிரியாணி தின்னுங்க. பாத்துக்கிறேன், சாயந்தரம் வந்து பாத்துக்கிறேன். இவன அம்பிக்காரன் ஊருக்கு போட்டும், இவள வசமா சிக்கு வெள்ளா கதவுக்கு ஊடையில வச்சு நசுக்கி எடுத்துருதேன். என்னத்தையோட புலம்பிட்டு போறாரு, என்னத்தையும் புலம்பிட்டு போட்டு நல்ல வேலைப்பா. என் தம்பி மட்டும் இல்லனா கையை நீட்டிருப்பாரு. ஆஞ்சு எடுத்து அப்ப கறி இருக்க மாட்டாரு, என்ன வறுத்து வாராரு. ஒரு அடி அடிச்சு பழக்க மாட்டாரு கொசு. என்ன தம்பி 2 நேரத்துல சாப்பிட்டு முடிச்சிடலாக்கா? ஆமாக்கா 2 பேரும் சாப்பிட்டுட்டோம். நீ வேற பேசிட்டு இருந்தியா, சரி பிரியாணி வேற போதும், அதான் 2வது கூப்பிடலக்கா. எல்லாமே சூப்பரா இருந்து. பொண்டாட்டி எங்கப்பா? சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாக்கா எப்பவுமே, அதான் போய் ரெஸ்ட் எடுக்கன்னு சொன்னா. சரி போய் ரெஸ்ட் எடுன்னு நானும் சொல்லிட்டேன். போய் ரூம்ல போய் தூங்குதாக்கா. ஆமா சாப்பிட்டானே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாதான் கொள்ளாம போல இருக்கும். ஆனா அப்படிதான்ப்பா உன் பொண்டாட்டியே மாதிரிதான். எங்க 2 பேருக்கும் ஒரே குணம் போல தான் இருக்கு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நானும் கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் சரிதான், கொஞ்சம் 5 நிமிஷம் படுத்து எந்திரிச்சாதான் அந்த கிறக்கம்லாம் போன மாதிரி இருக்கும். அதுக்கு அப்பதான் தின்னதும் உடம்போட சேரும். தம்பி அவ தூங்கி இருப்பாள் ஐயா? ஆமாக்கா அதானே சொல்லிட்டு இருக்கேன். அவ சாப்பிட்டானே குட்டி தூக்கம் டக்குனு போட்டுருவாங்க, எப்படிதான் தூக்கம் வருதுன்னு தெரியாது. அப்படியா? சரி சரி. ஏங்கா ஏக்கா ஏக்கா என்னக்கா ஏங்கா ஒரு மாதிரி இருக்கா? ஏங்கா சங்கடப்பட்ட மாதிரி இருக்கு, மூஞ்சி வேற மாதிரி மாறி இருக்க மாதிரி இருக்கு. என்னத்தையா சொல்ல, நான் என்னன்னு சொல்லுவேன்? சொல்லுக்கா, எதுவா இருந்தாலும் சொல்லுக்கா. உன் தம்பி தானே. அது சரி தம்பியா, என் தம்பிட்ட சொல்லாம வேற யார்ட்ட சொல்ல போறேன்? இப்படி சொல்ல எப்படி என்ன அதுன்னு தான் சொல்ல தெரியல பாத்துக்க. ஏங்கா எதுவும் பிரச்சனையா? மச்ச எதுவும் பிரச்சனை பண்ணுதாரோ? நல்லா கோவப்படுவாரு, அடிக்கடிக்க ஓடி வருவாருன்னு சொல்லுவீல்லக்கா. ஆனா இப்பதான் பையன் தலைக்கு மேல வளர்ந்துட்டான். இப்ப அந்த கோவம்லாம் குறைஞ்சிட்டு நல்லதானக்கா இருக்காரு மச்சான். எங்க இருக்காரு? பழைய குருடி கதவு தரடின்னு தான் இருக்காரு. இப்ப கூட கூப்பிட்டு அடிக்க ஓடி வந்தாரு. என்னக்கா சொல்ற, இப்பவும் அடிக்க வராரு? அடிக்கவா என்ன பாடுபடுத்தாரு தெரியுமா? நிம்மதியா இருக்க விட மாட்டேக்காரு பாத்துக்க. சரியா வேலைக்கே போக மாட்டேக்காரு. இது வேலைக்கு போக மாட்டேக்காரா? ஆமாக்கா, பாதி நாள் வேலைக்கு போறாரு, 4 நாள் வேலைக்கு போக மாட்டாரு பாத்துக்க. ஒழுங்கா சம்பளத்தை கொண்டு என்கிட்ட தரது கிடையாது. அதான் என் மாவன் இப்ப வேலைக்கு போய் கொஞ்சம் பரவாயில்ல பாத்துக்க. உள்ள கடன்ல கொஞ்சத்தை அடைச்சிருக்கேன், கொஞ்சத்தை அடைக்க முடியாம கிடந்து உருண்டு பரண்டுட்டு கிடக்கேன். நான் பாக்க ஆள் எல்லாரும் அவளுக்கு என்ன அப்படின்னு ஊர் முழுக்க ஒரே கண்பேரு. நான் நாங்க வீட்டுக்குள்ளே வெந்துட்டு கிடக்குது, எனக்கு தான் தெரியும் பாத்துக்கப்பா. உங்ககிட்ட சொல்லப்படாதுன்னு தான் நினைச்சேன், மனசு கேட்கல. இப்ப உள்ள கூட்டிட்டு போய் அடிக்க வந்தார்ல, அந்த அளவுதான் என் மனசு உடஞ்சிட்டு பாத்துக்க. அதான் உன் கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துட்டு. கேக்கட்டாக்கா உன் தம்பி இருக்கனால ஒரு மாதிரி வாரணி வரத்தாட்டி உன் தம்பி போட்டும்டி உன என்ன செய்தேன்னு பாரு அப்படிங்காரு. என்ன மனசு இவரு? வயசான பருவமா இப்படி கோபப்பட்டு கிடக்காரு. கடன்லாம் ஊர்ல விட்ட கடனா வாங்கி வச்சிருக்காருப்பா. அவர் கடனே வாங்க மாட்டாரா எனக்கு தெரியுமே. அதுவும் இல்லாம 10 ரூபாய்க்கு டீ குடிக்கிறதுக்கு 10 நேரம் யோசிப்பாரா ஹோட்டல்ல. வீட்டுல வந்து 10 ரூபாய்க்கு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து போட்டு கேப்பாருக்கா. என்ன தெரியுமில்லக்கா சின்ன பிள்ளையா இருக்கும்போது. ஏ பாவி மக்கா, இவனை கவுக்கலான்னு பார்த்தா இவன் என்ன கவுத்துறோம் போல இருக்க. இவன் நல்ல ஞாபகம் வச்சிருக்கான சின்ன பிள்ளைல நடந்ததெல்லாம். அப்பாமியா இது இப்போ வயசானதை கிறுக்கு முறுக்கு பண்ணிட்டு அங்கேயுமா கடன் வாங்கி வச்சிருக்காரு பாத்துக்க. இன்னைக்கு கூட பிரியாணி செய்யறதுக்கு துட்டு இல்ல வாட்ட சொன்னதுக்கு என்ன இருக்கு, கடன் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னக்கா உன் நிலைமை இந்த அளவுக்கு இருக்கு? ஆமையா, சுத்தி முத்தி பாரு, வீடு மட்டும் நல்ல அரண்மனை மாதிரி இருக்கும். ஆனா ஒரு பிரயோஜனம் இல்ல, கையில 5 பைசா கிடையாது, வீடு மட்டும் தான் இருக்கு. வீடை வச்சு என்ன செய்ய முடியும்? டெய்லி சோறு வாங்கி திங்கிறதுக்கு அரிசி வேண்டாமா, இல்ல காய்கறி வேண்டாமா, அது வேண்டாமா இது வேண்டாமா, ஒரு பாக்கெட் பால் வாங்கினாலும் கூட சரியா பைசா கிடையாது பாத்துக்க. அந்த பையன் சம்பளம் கொண்டு வரது, கடன் வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கே சரியா போகுது. சரி கவலைப்படாதக்கா, நான் ஏதாவது ஹெல்ப் உன்கிட்ட நான் எந்த ஹெல்ப்பும் கேட்கலையா. என் நிலைமையே சொல்லுதே, என் உடப்பறந்தாங்கிற முறையில வேற எதுவும் நான் எதுவுமே எதிர்பார்க்கல பாத்துக்க. இல்லக்கா இருக்கட்டுக்கா, உன் ஜிபே நம்பருக்கு நான் அனுப்பி விடுதேன்க்கா அமௌண்ட். என்னையா சொல்லுத? உன் பொண்டாட்டி என்ன சொல்லுவா, என்ன நினைப்பா? விருந்து கூட்டது உள்ளதையெல்லாம் ஊறிட்டு விட்டுட்டாலே அந்த பொம்பளை அப்படின்னு தானே நினைப்பா. அப்படிலாம் நினைக்க மாட்டா. நீ நல்லதான் நினைப்ப. வந்திருக்க முடியுமா? நாத்தனார் உருவதுக்குனே வந்திருக்க. நம்மள ஆண்டியாக்காம விட மாட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எதிராக கிளம்பிடப்படாது பத்தி அதான் சொல்லுதே. ஒரு திட்டு வேண்டாமியா? இல்லக்கா இருக்கட்டும், உன் நிலைமையை பார்த்தா ரொம்ப எனக்கு சங்கடமா இருக்குக்கா. அதனால அவகிட்ட சொல்லாத, என்ன மூச்சு விட்டுறாத, நான் பணங்கன்னா அனுப்புதேன்னு. சரியா, நீ வயாம ஏக்கா அனுப்புதேன்னு சொல்லுதனாலதான் நான் சம்மதிக்க மாட்டேன், இல்லைன்னா சம்மதிக்க மாட்டேன்.
சரிக்கா ஒரு 25,000 போல அனுப்பி விடுதேன்னா. என்ன பத்த ராசா, சரிக்கா அப்போ ஒரு 50,000 அனுப்பி விடுதேன். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்யா. நம்ம வீட்டுல யாருக்கும் தெரியாண்டா என்னக்கா. நான் யார்கிட்ட சொல்ல வரேன், எல்லாரும் எனக்கு எதிரியா தானே இருக்காவோ. வீட்டுல பாரு அம்மா முதக்கண்டு எதிரிதான். அண்ணே என்ன யாதுன்னே கேட்க மாட்டான். அவன் பொண்டாட்டி பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கான். இனாது பாசத்தோட இருக்கியா, அது போதும்யா ராசா. ஐயா சுட்டு அனுப்பிட்டியா? அனுப்புனா உடனே அங்க வந்து சடார் வந்து மெசேஜ் வந்து உள்ள மையாட்டம் இங்கன்னு ஒண்ணு அணக்கத்தை காணலையே. இல்லக்கா இனிமேதான் அனுப்ப போறேன் போன் எடுத்துக்கிட்டு. அனுப்பிட்டேன். ரம்யா ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்து தொடங்கிட்டு மெசேஜ் தான் வந்திருக்குன்னு நினைக்கேன். சரியா யார் இருக்கா என்ன ஏதுன்னு பாத்துட்டு ஓடிறேன். ரூமுக்குள்ளதான் கிடந்து போவானு. சூப்பர் துட்டு யாரிட்டம்மா. என்ன எல்லாரும் அப்படி பாக்கிய, வேற என்ன செய்ய முடியும்? ஏன் கூட பிறந்த தம்பி, அவன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேப்பேன்? உரிமைப்பட்டவன் அவன். அதுவும் இல்லாம என்னை மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கதான் செய்வாங்க நாட்டுக்குள்ள. அதுக்காடி சும்மா அவங்கள அடிச்சு பத்தணும்னா கடைசியில நாங்களாம் எங்க தான் போவேன்? அவன் நல்ல சம்பத்தியமான தான் செய்தான். ஒரு உடப்பிறந்தாக்கு செய்தா என்ன? அதுவும் இல்லாம புது பொண்டாட்டி கட்டிட்டு வந்திருக்கான். இப்பதான் தருவான். கொஞ்ச நாள் ஆனா புள்ள குட்டின்னு வந்துட்டுனா இவர எனக்கு செலவு இருக்கு உனக்கு செலவு இருக்குமா. இவர அவன் பொண்டாட்டி புரிஞ்சுக்கிட்டு தர கூட மாட்டா. இப்ப அப்படி இப்படி நல்லதாட்டு அண்ணி நொன்னிம்பா. அதுக்கப்புறம் இந்த நாத்தனா இவெல்லாம் நடையாற விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் துட்டு உருவ முடியுமா? அதான் இப்ப உருவிக்கிடணும். நான் தம்பிட்டு நான் வாங்குறேன். அதுக்காண்டி என்ன வந்து புல்லாத்தப்பா அப்படி இப்படின்னு சொல்லிடாதியா. இதே மாதிரி உங்க வீட்லயே யாராவது நாத்தனா கித்தனா இருக்காவளான்னு பார்த்து எடுத்து சொல்லுங்க. என்ன நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி அது அப்படியே கிடக்கட்டும் பேங்க்ல. ஒரு பைசா எடுத்துடப்படாது. இந்த மனசட்டி அணக்க காட்டிடப்படாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து வச்சாதான் நாளைக்கு யாரு எதுவும் நம்மள பண்ண முடியாது. வேரல விட்டு ஆட்டவும் முடியாது, நம்மள அசைக்கவும் முடியாது. ரொம்ப நல்ல நாத்தனாவா இருந்தா 5 பைசா அக்கௌண்ட்ல இருக்காது. இந்த மாதிரி இருந்தா தான் சில பல லட்சங்கள் நம்ம அக்கௌண்ட்ல இருக்கும். இல்ல தம்பி இனி பால் பாயசம் வச்சிருக்கேன், பூந்தியும் போலியும் போட்டு தாரேன், சாப்பிடு. இல்ல தையி இப்படி நம்ம 3 பேர் ஒண்ணா மண்ணாங்கன தெருல உட்காந்து கதை விட்டு எத்தனை நாளாச்சு. பிரச்சனை அப்படியே அங்க நீங்க நின்னாச்சு. இனி நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் தான். ஆமாக்கா 3 பேர் சந்தோஷா. ஆமாக்கா என்னதான் இருந்தாலும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க ஒண்ணு கூடி பேசினதுன்னு மனசுக்குள்ள ஒரே சந்தோஷமா இருக்கு. பாத்துக்க பாத்தியா எங்க முகமெல்லாம் என்ன சிரிப்பா இருக்குன்னு. தெரியுதுமா என்ன சந்தோஷமா இருக்கு. அதிகா ஓ நாத்து ஏதாவது பொட்டி கடை ஆரம்பிக்க போறாளாமே. ஆமா இந்த மனுஷன் தான் சொல்லிட்டு கிடந்தாரு பொட்டி கடை தான் ஆரம்பிக்க போறாளாம். அவளைய மாமியால சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் வச்சுக்கண்டு வாங்காம அப்படி பாக்கீங்க எங்கள. அண்ணா யாரு பாத்தாங்க? நாங்க என் போக்குல பாத்துட்டு இருக்க தெருவேன். இல்ல தையி பஞ்சி அங்க மாதிரி திரும்பி உட்காருவோம். அவளையே பாக்கமா அவளுக்கு கண்ணு விழுந்துற போது. 1 மினிட் யாரும் திரும்பிடாதீங்க. நாளைக்கு நம்ம ஊர்ல பொட்டி கடை திறக்க போறோம் நாங்க. அதுக்கு நாங்க என்ன செய்யணுமா? ஒண்ணு செய்யண்டா. எங்க பொட்டி கடைக்கு ஆதரவு கொடுத்தா மட்டும் போதும். ஆதரவு தானே கொடுத்துருவேன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். போயிட்டு வரேன். நாளைக்கு எல்லாரும் கடை திறப்பு விழாக்கு வந்துருங்க. கூட்டத்துக்குள்ள பேசாதவங்க என்ன பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாரும் இருக்கிய. பொதுவா சொல்லுறேன் எல்லாரும் வந்துருங்க. என்ன தனித்தனியா சொல்லலையேன்னு வருத்தப்பட்டுக்கிடாதீங்க. பாத்தியம்மா நம்ம 2 பேரும் இருக்கோமா? பாத்தியா பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லுதேன்னு குழப்ப பாத்தியம்மா அவளுக்கு. அவ என்னத்தையும் சொல்லிட்டு போறாமக்கா, விட்டுருமக்கா. அவகிட்ட வாயை கொடுக்காதடி. எட்டியம்மாக்கா பண்ணது அலப்பறலாம் சரிதான். பொட்டி கடை ஓட மாட்டி. அரு உன் நாக்குல நல்ல வார்த்தையே வராதா? இல்லடி ஒரு டவுட்ல கேட்டேன் பாத்துக்கா. டவுட் இந்த வாயில தானே வந்துச்சு. வீட்டுல போய் பினாயில போட்டு வாயை கழுவ கூடாது. பால் தாயில போட்டு உன் வாயை கழுவிடுறேன் வா. இறங்கும் போது வாயை திறந்து பால் தாயில ஊத்தி வாயை கழுவி விட்டாலும் விட்டுருவா. கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். செல்லத்தையி பஞ்சி நாளைக்கு கடை தரப்போலாக்கு ஆளா போறோம். ஆரம்பிக்கும். ஆமாமாக்கா பொங்கலோட எடுத்தேன் 5-6 சாரி. அதுல இது ஒண்ணு. அன்னைக்கு கெட்டனு வச்சுக்கியா, அன்னைக்கு என்ன ஓடோட விரட்டி இருப்பாரு. தான் பொறுத்து அவர் இல்லாத சமயம் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். சூப்பரா இருக்கா சாரி. நல்லா இருக்குமா? லே அப்பா கிட்ட சொல்லிடுறது என்ன? சரிமா. 2 நிமிஷம் இரு, இன்னொரு சேலையை கொடுத்துட்டு வரேன். அதையும் அழகோல போட்டோ எடுத்து வந்துறேன். நல்ல சூப்பரா ஸ்டேட்டஸ் போடலாம்ல. அப்பாக்கு தெரியுமாமா? ஏட்டா எங்க அம்மா எடுத்து வந்தான்னு சொல்லிடுறோம்ல. நீ சரியான ஆளுதாமா. சரியான ஆளா இருக்கனால தான் உங்க ஐயாவை சமாளிச்சிட்டு இருக்கேன். சரிமாக்கா இன்னொரு சேலையை கொடுத்துட்டு ஓடிறேன். என்ன காப்பி என்னடி இது ஒரு சைஸா நின்னுட்டு இருக்க? இல்லதா பணிவு பணிவு. யார் இது புது நம்பரா இருக்க மாதிரி இருக்கு? ஹலோ 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 யாரது? ஹலோ ஹலோங்கது சைஸ் வேற பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. மனசு வேற இருக்கற. இல்லனா 4 கிளி கிழிச்சிரலாம் யார்லன்னு. இப்போ என்ன யாதுன்னு பாரு. எங்க போற? இங்க டவர் கிடைக்கல, அதான் வெளியில போய் பேசிட்டு வரேன். எக்க அங்க பாரு 4 மணி வாயை படுத்துட்டு போனோட வருது. என்னன்னு தெரியல. அண்ணன் அடிச்சு பத்திட்டாரா என்னவோ.
இடி வசந்தி யாம்டி ஏதோ பிரச்சனையாட்டி ஏதோ வீட்ல சண்டையாட்டி இல்ல எங்க அண்ணன் அடிச்சு போட்டு வந்துட்டேளா கோவத்துல. இல்ல சின்ன பொண்ணு நான் ஸ்பீக்கர்ல போடுறேன் என்ன ஏதுன்னு எல்லாரும் கேளுங்களா அல்லபடி எங்க அண்ணன் போன்ல இருக்காரு. இல்ல சின்ன பொண்ணு முதல்ல கேளு ஹலோ 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 ஹாய் வசுக்குட்டி. அடடா மலடா அட மலடா எங்க வசுக்குட்டி சிரிச்சா புயல் மலடா. யாரது? நம்ம வசந்தி அக்காவா? வசுக்குட்டி வசுக்குட்டின்னு சொல்லதுக்கு மேலே சொல்லக்கூடிய ஆளு. போன்ல யாருன்னு தெரியல புது குரலா வேற இருக்கு பயமா வேற இருக்கு யாரா இருக்கும் கண்டிப்பா பாக்கும்போது யாரோ ஒரு ஆளு புதுசா மிரட்டுதாங்க நம்ம நாலு முடிய கண்டிப்பா பிரச்சனை முத்தாதான் போகுது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பெகலமே இருக்கு. சொந்தங்களே அது என்ன பெகலாம் யார் நம்ம நாலு முடிய மிரட்டுதா அப்படிங்கறது அடுத்த வீடியோல வரும் பாத்துக்கிடுங்க சொந்தங்களே இப்ப நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல புதுசா கருப்பு உளுந்து களிமாவு அப்புறம் கஞ்சி மிக்ஸ் அதுக்கப்புறம் கருப்பு கவுனி கருப்பு உளுந்து களிமாவு அப்புறம் கஞ்சி மிக்ஸ் புதிய ஃபுட் ப்ராடக்ட் இப்ப நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்லயும் கிடைக்குது. ஆமாங்க அந்த பெண்களுக்கு ரொம்ப நல்லது இந்த களி மெட்டர்னிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்டும் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சுனா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்க அத பத்தின டீடைல் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க மாஸ் ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம் சொந்தங்களே.